அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மருந்தே இல்லாத மருத்துவம் அப்படின்றதில் அக்கு பஞ்சர் மற்றும் அக்கு ப்ரெஷர் ஹீலிங் தெரப்பி இப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்குறது நம்மளுடைய மூதாதையர்கள் கண்டுபிடிச்ச வர்மப்புள்ளிகள் தான் இவைகள். வர்மப்புள்ளிகள் அப்படின்றது நம்மளுடைய உடம்பில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சக்திகள் தேக்க புள்ளிகள் அப்படின்னு அது பேர். இந்த சக்தி தேக்க புள்ளிகளை அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் அல்லது ஹீலிங் மூலமாக மறுபடியும் அதை டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கக்கூடிய தேக்க புள்ளிகளை மறுபடியும் ரொட்டீன் மூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயக்கமாக்குறது தான் இந்த அக்குபஞ்சர் இந்த அக்குப்ரெஷர் இதனுடைய முக்கியமான வேலைகள். அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் இப்படின்னு பார்க்கும்போது அக்குப்ரெஷர் இன்னும் ஊசிகள் குத்தாமலேயே தொடு சிகிச்சை மூலமாக சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சிகிச்சை. ஒரு இடங்களில் வலி இருக்கும் பொழுதோ அல்லது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மேஜர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 தலைமை உறுப்புகள், அந்த தலைமை உறுப்புகள் எல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த அக்குபஞ்சர் மற்றும் அக்குப்ரெஷர் பயன்படுகிறது. இது நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் வர்மப்புள்ளிகள் அப்படின்னு தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வர்மப்புள்ளிகளை தூண்டுவதன் காரணமாகவும் அல்லது அதற்கு சக்தி ஊட்டுவதன் காரணமாகவும் நம்முடைய உடல் நலம், மனநலம், பணநலம் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்மளால் பெற முடியும் என்பதை காட்டுறது தான் இந்த ஒரு சிகிச்சை முறை. இந்த வர்மப்புள்ளிகளை நம்முடைய இந்திய பாரம்பரியம் தான் உருவாக்குனது அப்படின்னாலும் இதை பரவ விட்டது சீனக்காரர்கள் தான். இதை அதிகமாக பரப்புனது அக்கு பஞ்சர் அப்படின்ற பேரில். வர்ம புள்ளிகளே அக்கு பஞ்சர் அப்படின்ற பேரில் பரப்புனது சீனர்களை தான் சாரும். ஏன்னா நம்முடைய இந்த வர்மத்தை பற்றி நம்முடைய முன்னோர்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. வர்மக்கலை கலைகளை அவர்களுடைய சந்ததி கூட யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. அதனால் இந்த வர்மக்கலையினுடைய பாரம்பரியமே முழுசாக அழிஞ்சு விட்டது. அதை சீனர்கள் கற்றுக்கொண்டு அதை அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இப்பொழுது இந்த மருந்தே இல்லாத மருத்துவம் மிக அற்புதமாக வேலை செய்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இதனால் குணப்படுத்த முடியாத வியாதிகளே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளை தூண்டுவதன் காரணமாக கிரானிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட நாட்களுடைய நோய்களை கூட நம்மளால் குணப்படுத்த முடியும். முக்கியமாக இது வலி நீக்க புள்ளிகளை சரி செய்யுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய உடம்பில் எந்த இடத்துலையுமே வலியே இல்லாத ஒரு நிலையை உருவாக்குது. இன்னும் குறிப்பாக நம்மளுடைய கைகளில் பார்த்தோம்னு சொன்னால் கைகளினுடைய கட்டை விரலிருந்து ஆரம்பித்து நம்முடைய தோள்பட்டைக்கு பக்கத்தில் ஷோல்டருக்கு பக்கத்தில் தோள்பட்டையில் முடியுது. எல்யூ அப்படின்னு லங்ஸ் பாயிண்ட்டு. இது லங்ஸ் பாயிண்ட்டு. இந்த புள்ளிகளுக்கு நம்ம தூண்டுதல் கொடுக்கும் பொழுது, இந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கறதுனாலையோ அல்லது நம்ம எடை எடுக்கிறது, வெயிட் எடுக்கிறது, ஜிம்மில் எடுக்கக்கூடிய அந்த எடைகளை நம்ம எடுக்கிறதன் காரணமாக நம்முடைய லங்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய லங்ஸினுடைய ரிலேட்டிவ் ஆர்கன்ஸு லார்ஜ் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய பெருங்குடல் இவை ரெண்டும் அற்புதமாக வேலை செய்யும். அதாவது 12 மூலகங்கள்லேயே லங்ஸ் அல்லது மற்றும் லார்ஜ் இன்டெஸ்டின் சொல்லக்கூடிய நுரையீரல் புள்ளியும் பெருங்குடல் புள்ளியும் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற உறுப்புகள் மிக அபரிதமாக அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா கழிவு நீக்க தத்துவத்தில் இந்த பெருங்குடலை சுத்திகரிப்பு செய்கிறதையும் இன்னும் நுரையீரலை பலப்படுத்துறதையும் செஞ்சிட்டாவே நம்மளுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும். எந்த வயதாக இருந்தாலும் அந்த வயதிலிருந்து ஆரம்பித்து நல்லா செஞ்சுக்க முடியும். ஏன்னா இது மருந்தே இல்லாத மருத்துவம் அப்படின்றதுனால இது இப்போ இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக பரவிக்கிட்டு இருக்கு. மிக அற்புதமான இந்த புள்ளிகளுக்கெல்லாம் இந்த கால்களினுடைய புள்ளிகளுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது SP5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி, அது முழு ஆரோக்கியத்துக்கான புள்ளி. அப்புறம் K1 அப்படின்னு சொல்லிட்டு பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய K1 அப்படின்னு புள்ளி முழு ஆரோக்கியத்துக்கான புள்ளி. இப்படி இந்த அக்குபஞ்சர் அக்குப்ரெஷரில் மிக அற்புதமான வலி நீக்கம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பெறலாம். நீங்களும் இந்த அக்குபஞ்சர் அக்குப்ரெஷரை கற்றுக்கிட்டு உங்களுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்ற நிலையில்
நீங்களே உங்களுக்கு வந்து சுய சிகிச்சை செய்வதன் காரணமாக எந்த மருத்துவரோ, மருந்தோ எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு தான் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல்ல வந்து இந்த மெடிக்கல் சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதில வந்து அ எந்த மருந்துகளோ, எந்த மருத்துவரோ யாரையும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய உடம்பு தான் சரி செஞ்சுக்க வேண்டிய ஒரு மூலப்பொருள். அது சரியில்லன்னு சொன்னா எந்த மருந்தும், எந்த மருத்துவரும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுது. குணப்படுத்த முடியாத வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 55 வியாதிகள் இருக்கு. அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் அதில சேருது. எனவே நம்மை நாம வந்து பாதுகாத்து நமக்கு நாமளே வைத்தியம் செய்துக்கிறதுனால, நாம வந்து முழு ஆரோக்கியத்தையும், ஒரு பைசா கூட செலவு இல்லாம முழு ஆரோக்கியத்தையும் பெற முடியும் என்று கூறி, இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.